வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். ஏப்ரல் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்களை ஃபினான்சியல் ஆண்டு, அதாவது வங்கி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் அதிபர்களும் வியாபாரிகளும் தங்களுடைய வியாபாரத்தின் கணக்கு வழக்குகளை, அதாவது புது கணக்கு தொடங்குவதற்காக ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பூஜை செய்வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதம் எந்த நாளில் புதிய கணக்குகளை நாம் தொடங்கினால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், அதே மாதிரி இந்த புது கணக்கு தொடங்குவதற்கு எந்த நாளில் இந்த கணக்கு புத்தகத்தை வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. பொதுவாக ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நமக்கு அந்த வியாபாரத்தில் லாப நோக்கம் இருக்கும். லாபம் இல்லைன்னா நம்ம வியாபாரம் செய்ய முடியுமா? அப்போ அந்த லாபம் கிடைக்கணும், நமக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா லட்சுமி கடாட்சமும் அந்த பரம்பொருளான விநாயகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும். அப்போ இந்த மகாலட்சுமியினுடைய அருளை வேண்டியும் விநாயக பெருமானுடைய அருளை வேண்டியும் செய்யக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி தான் இந்த புது கணக்கு தொடங்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படி இல்லைன்னா சித்திரை 1ஆம் தேதி இந்த கணக்கு வழக்குகளை நம்ம முன்னோர்கள் தொடங்கியிருக்காங்க. அந்த புது கணக்கு தொடங்குற நாள் அன்னைக்கு கணபதி ஹோமம் செய்வாங்க. இந்த கணக்கு புத்தகங்களையெல்லாம் முறைப்படி சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு ஆஞ்சநேயர் பாதத்திலேயோ அப்படி இல்லைன்னா விநாயகர் பாதத்திலேயோ வச்சு பூஜை செய்கிறது ஐதீகம். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது கணக்கு தொடங்கக்கூடிய நாள் பஞ்சாங்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி திதி வருது. அன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அமிர்த யோகம் இருக்குது. காலையில் 7 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள இந்த புது கணக்கை தொடங்கலாம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கு வழக்கு நம்ம போட முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துவிதியை திதி வருது. அன்னைக்கு சித்திர நட்சத்திரம் இருக்குது, சித்த யோகம் அன்னை நடப்பில் இருக்குது. அப்போ ரிஷப லக்கணத்தில் காலையில் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள இந்த நாம் புது கணக்கை தொடங்கிறதுக்காக கணக்கு புத்தகங்களை வச்சு பூஜை செய்யலாம். சரி, இந்த புது கணக்கு தொடங்குவதற்கான அந்த கணக்கு புத்தகத்தை எந்த நாளில் வாங்கி வச்சா நமக்கு அந்த வியாபாரம் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 12:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளேயும், மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளேயும், மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை அதே 9:30லேருந்து 10:30 மணிக்குள்ள நாம் புது கணக்கு போடக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கணக்கு போடுறது ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த 2 நாட்களில் நாம் புது கணக்கை தொடங்கலாம். அப்போ ஒரு வியாபாரம் செய்வதற்கு நாம் தெய்வ துணை வேண்டும். அந்த மகாலட்சுமியினுடைய அருளும் கணபதியினுடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும். அப்போ அதை ஒரு நல்ல நேரத்தில் போடணும் இல்லையா? நான் சொன்ன இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் கணக்கு புத்தகத்தை வாங்கி அந்த புது தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் புது கணக்கை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல
வியாபாரம் இருக்கும். அதே மாதிரி அந்த வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.